அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்துகள் 2 விஷயங்களிலே நஷ்டவாளிகளாக இருக்கிறார்கள். 1 ஆரோக்கியம், 2 ஓய்வு என்று சொன்னார். இன்றைக்கி எங்கே திரும்பினாலும் எங்கே பார்த்தாலும் சரி, சுகரு, ப்ரெஷரு, கொலஸ்ட்ரால் பிரதானமாக இருக்குது. இதை தவிர நிறையா இருக்குது. ஆனால் பிரதானம் என்ன? சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, கொலஸ்ட்ரால், இது இருக்குதா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன போல ஆரோக்கியம், ஓய்வு. இன்றைக்கி சயின்ஸ் சொல்லுது, நீங்கள் சரியான விதத்தில் இரவு நேரத்தில் உறங்குவதற்காக, ஓய்வு பெறுவதற்காக, உடல் அமைதி பெறுவதற்காக, உடல் ஆரோக்கியம் பெறுவதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்திருக்கின்ற இந்த இரவு நேரத்தை நீங்கள் உறங்குவதற்கு சரியாக பயன்படுத்தினால் உங்கள் ஆரோக்கியத்தின் முதல் படியில் நீங்கள் வெற்றி அடைந்து விட்டீர்கள். ஆனால் இருக்குதா நமக்கு? அன்றைய காலம் இருந்தது, எல்லோரும் ஆரோக்கியமாக இருந்தார்கள், அதிகமான பிள்ளை குட்டிகளை பெற்றெடுத்தார்கள், டஜன் கணக்கில். நம்ம கண்கூட நம்முடைய முந்தைய 2 தலைமுறைக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். 12 பிள்ளை, 13 பிள்ளை, 16 பிள்ளை பெற்றவர்கள் ஆரோக்கியமாக இருந்தார்கள். இன்னும் உயிரோடு இருப்பவர்களும் அந்த தலைமுறையில் இருக்கிறார்கள். இன்னைக்கு முடியுதா? முடியுமா? முடியலை. என்ன முடியலை? ஏன் முடியலை? முதல்ல அந்த இயற்கையாக நடக்கக்கூடிய அந்த உற்பத்தி திறன் என்பது, கரு வளர்ச்சி என்பது இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் பாதிக்கப்பட்டிருக்கிறது? உடல் ரீதியான தகுதியை நாம் இழந்து கொண்டு இருக்கிறோம், அதனால பாதிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஆரோக்கியம் என்பது இங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பது எப்படி என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காட்டி தந்த அடிப்படையில் முதலில் இரவில் நாம் உறங்க வேண்டும். அந்த சரியான நேரத்தில் உறங்கி, குறைஞ்சபட்சம் இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுதுங்க, ஒரு மனிதன் 6 to 8 மணி நேரம் தூங்கணும். கண்டிப்பாக 6 மணிலிருந்து 8 மணி நேரம். இது ஆவரேஜாக 7 hours டெய்லி தூங்கினாலே உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படுமா? முதல் ஸ்டெப்பு டிக். இது இருக்குதா நம்மகிட்ட? தொடர்ச்சியாக இந்த உடம்பு எப்படி செயல்படுது, அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கிறான், அதுவும் மருத்துவம் சொல்லுது. உங்களுடைய இந்த சைக்கிள், உடல் ரீதிய சைக்கிள் ஒரு குறிப்பிட்ட நேரங்களில் சில திரவங்கள், ஹார்மோன்கள் உடம்புல சுரக்குது. இப்போ நைட்டில் இருட்டாயிருச்சுன்னா தூங்குறதுக்குன்னு சில ஹார்மோன் சுரக்குது. அப்போ முழிச்ச பிறகு உடல் செரிமானத்திற்குன்னு சில ஹார்மோன்கள் சுரக்குது. அப்போ என்னைக்கு தூங்குறோமோ, தூங்குற நேரத்தில் சாப்பிட்றோம், செரிமானத்துக்குள்ள ஹார்மோன் சுரக்காத நேரத்தில் சாப்பிட்றோம். தூங்குறதுக்குன்னு ஹார்மோன் சுரக்குது, ஆனால் தூங்காமல் பகலில் வேலை செய்கிற நேரத்தில் தூங்குறோம். அப்போ இயற்கையாகவே இந்த உடல் நலத்தில் அக்கறை இல்லாமல் இந்த உடலின் ஆரோக்கியத்தை நாமே வீணடித்து கொண்டிருக்கிறோம். அதைத்தான் அல்லாஹ்வுடைய சொன்னார், என்னோட உம்மத்துகள் 2 விஷயத்தில் நஷ்டவாளிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். குறைஞ்சபட்சம் இந்த உடம்பு, இன்னைக்கு எல்லாருமே கல்வியாளர்கள், எல்லாருக்கும் எல்லாம் தெரியுது, எல்லாரும் மொபைலில் எல்லா டேட்டாவும் பார்க்குறோம். தட்டி பாருங்கள், உடல் ஆரோக்கியத்தின் எளிமையான பயிற்சிகள் பாருங்கள். நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால், இஷா தொழுது முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், இந்த உலக வாழ்க்கையை ஒதுக்கி வைத்து கொள்ளுங்கள். நான் சில வேலைகள், நம்முடைய பணி சுமைகள் அப்படி இல்லாமல் இருக்கலாம், ஆனாலும் குறைந்தபட்சம் இரவில் 7 மணி நேரம் தூங்குவதற்கு மிகச்சிறந்த வாய்ப்புகளை எல்லாம் நமக்கு எல்லோருக்கும் தந்து கொண்டு இருக்கிறான். நாம் கொஞ்சம் கேர் பண்ணோன்னா அதில் ஜெயிக்க முடியும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் கவலைப்பட்டது போல நமக்கு இருக்கிற வாய்ப்புகளை வீணாக்காம குறைஞ்சபட்ச உடல் பயிற்சி வேணும், வாக்கிங் வேணும். சில எளிமையான உடற்பயிற்சிகள் இன்றைக்கி இருக்குது, எல்லாம் செய்யணும். அன்னைக்கு 80 வயசு 90 வயசு அத்தம்மாமார்கள், உம்மம்மாமார்கள் பார்த்த வேலைகளை இன்னைக்கு 30-32 வயசு பெண்கள் செய்ய முடியலை. காரணம் என்ன? அவர்களுடைய அந்த தூக்கமும் விழிப்பும் உடல் உழைப்பும் இன்னைக்கு நம்மகிட்ட அது இல்லாமல் போய்விட்டது. அதனால அவருடைய உடல்நிலை பாதிக்கப்படுது, ஹார்மோன்கள் பாதிக்கப்படுது, அவருடைய ஜீன்கள் பாதிக்கப்படுகிறது. அவர்களுக்கு பிறக்கிற குழந்தைகளின் ஜீன்களும் செயலிழந்தவைகளாக இருக்கிறது. அவர்கள் ஆரோக்கியமற்றவர்களாக இருக்கிறார்கள், தெம்பு இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அதான் முதல்ல நம்ம ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இந்த உலகத்தில் சொல்லுவாங்கல்ல, நோயற்ற வாழ்வுதான் குறைவற்ற செல்வம். நினச்சி பாருங்க, எவ்வளவு இருந்தாலும், எவ்வளவு செல்வம் இருந்தாலும் மன நிறைவோடு அல்ஹம்துலில்லாஹ் எப்போ வரும்? எப்போ ஃபீல் பண்ண முடியும்? நம்முடைய உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது, நினைச்ச நேரத்தில் தூங்க முடியுது, நினைச்ச நேரத்தில் சாப்பிட முடியுது, நினைச்ச நேரத்தில் கழிவை வெளியேற்ற முடிகிறது, நினைச்ச நேரத்தில் ஆட முடிகிறது, ஓட முடிகிறது, பாட முடிகிறது. அதானே? நினைச்சா சிரிப்பு வரணும் நமக்கு, அப்போதான் உடம்பு ஒத்துழைக்குதுன்னு அர்த்தம். அப்போ இது போன்ற சின்ன செயல்பாடுகள் நம்முடைய வாழ்க்கை
நிலையை மாற்றும் ஆரோக்கியத்தை தரும். அப்படிப்பட்ட ஆரோக்கியத்தை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்தால் நிச்சயமாக முடியும். அல்லாஹ் அருள் செய்வான். இருக்கின்ற காலங்களில் இன்ஷா அல்லாஹ் ஏனோதானோ என்று வாழ்வதோடு வாழ்கின்ற போக்கில் நாம் வாழாமல், அல்லாஹ்வுடைய தூதர் கவலைப்பட்டது போல நாம் இல்லாமல், அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற இந்த வளங்களை பயன்படுத்தி கொண்டு எல்லாத்தையும் அனுபவிச்சு எல்லா வகையிலையும் நம்ம இந்த உலகத்தின் இன்பங்களை அனுபவித்து அல்லாஹ்வின் பாதையிலே வாழ்ந்து அல்லாஹ்வின் பாதையிலே மரணிக்கக்கூடிய வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்துள்ள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த ஜும்மாவின் 2ஆம் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.